குரு பூர்ணிமாவை முன்னிட்டு திண்டுக்கல் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களின் திருக்கரங்களால் விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய் தரிசனம் செய்தனர். ஆனி மாதம் பௌர்ணமி தினமான இன்றே குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாணவர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் தங்களது குருவை போற்றி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடி வருகின்றனர். அவ்வகையில் திண்டுக்கல் நாகநகர் பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் மூல வரையிலால் உள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு பக்தர்களின் திருக்கரங்களால் விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம் மற்றும் பக்தர்களின் திருக்கரங்களால் தீபாரணை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நவகிரக பாபாவை சுற்றி வந்து நித்திரை பாபாவை நித்திரையடைய செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஒன்று கூடி விஷ்ணு சகஸ்பர பாராயணம், சாய்பாபா சத்திரிசரித பாராயணம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய் தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. சத்திரம் அத்தியாயம் 1. நமஸ்காரம். பாபா பூர்ணிமாவுடன் அழைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உத்தரவு. முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குதல் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியிடவும் 5 கரத்தனை யானை முகத்தினை மிக்க பணிவுடன் தலைக்காட்டி வணங்குகிறார். தன் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார். ஸ்ரீ சாய் அறிவின் தெய்வமே என்றும் அவரை அழைத்த என்னும் மொழியை நிறுத்தும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரையும் வணங்கி கடலிலிருந்து உயர்த்தப்பட்ட பொங்கல் தேசத்தில் அவரது Sri